யூடியூப் திறந்த காலத்துல இருந்து இன்றைக்கு தான் இப்படி ஒரு உதவி வந்து எங்க சேனல் மூலமா வந்து கேட்கிறேன். ஏதாவது கேள்வி தந்தீங்கன்னு சொன்னா உண்மையில வந்து ஒரு பெரிய புண்ணியம். ஆனா உண்மை எந்த கையால நான் வந்து எங்களோட வீட்டுக்கு அருகாம உள்ளாக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறேன். ஒரு உதவி செய்யுங்க, ஒரு வகையில பெரிய புண்ணியமா இருக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து சொல்கிறேன், 071 465 0899. இதான் வந்து எங்களுடைய யூடியூப். இப்போ நாங்கள் வந்து போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் நிற்க சொல்லி பாருன்னு சொன்னால் அதாவது வீட்டுக்கு கேட்டு வந்து நிற்கிறேன். இப்போ காலம நேரம் சரியா 9:30. 9:30க்கு வந்து அப்போ நேற்று முந்தின நாள் வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். வந்து எங்கள்ட சேனலுக்கு வந்து ஒரு புது மாற்றம் என்று சொல்லி. என்ன மாற்றம்? அது என்ன மாற்றம் கேட்டுக்கணும். அம்மா தெரியாத பாருங்க சொன்னால் அப்போ வந்துட்டு நான் அந்த மழை காலங்களால் வந்து சில பேர் அந்த வீடு அதுகளுக்கு அந்த கடும் ஒரு கஷ்டத்துக்குரிய நிலைமையில எல்லாம் இருக்காங்க. உண்மைதான். அந்த மற்றாக்கள் கொண்டு இருக்க அந்த சாம்பாரும் சோறும் சோயா மெட்டு கரையும் அப்படி இப்படின்னு சொல்லி பல விதமான சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. அதை விட வந்து அந்த கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறாங்க அந்த வீடெல்லாம் மந்தாபங்கள் வந்து ஒழிப்பி அந்த இப்போ ஸ்கூல் வழியில கொண்டே போட்டுருக்கேன் நிறைய குடும்பத்தை வந்து. அப்போ அதனால வந்து அப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து அப்போ ஒரு அண்டைய ஒரு வீடியோ போட்டிருந்தால வந்து சில பேர் வந்து அந்த கெல்ப்புன்னு செஞ்சுருக்காங்க. நம்ம அது என்ன கெல்ப்புன்னு சொன்னால் அது நாளைய வீடியோவில் வந்து வருமே. நான் நாளைய வீடியோவில் வரும். அப்போ இந்த தினம் வந்து எங்கே போப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அந்த இருக்கிற அந்த அந்த கஷ்டப்பட்டாக இருக்கிற இடத்துக்கும் போய் அடுத்து எங்களுடைய அந்த பழைய வீட்டை வந்து போய் பார்க்க போறோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஞாபகத்தை இருக்கும். இல்லாட்டி சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறது, அந்த பள்ளிக்கூடம் வழியை முகாம் வழியை இருக்கிற ஆக்களை வந்து நாங்கள் கணக்கெடுக்காமல் கொண்டு போகக்கூடாது. என்னன்னு சொன்னாலும் அது பிள்ளை பாவம் சாப்பாடு கொண்டு போய்க்கல எண்ணிக்கையின் படி கொண்டு போனால் நல்லது. பிள்ளை நான் மற்றவங்க வந்து இன்னும் காணாமல் வந்துட்டு அது மனசாகும். என்ன அது நாங்கள் போய் சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு காலமோ மதியமோ கொண்டு வருவோம்னு சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்குரிய இதை கொண்டு கொடுக்கலாம். அதுக்கு தான் போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த எங்கள்ட யூடியூப்பில் வந்து சில சொல்லிக்காங்க அந்த கொமெண்ட்டுக்குள்ள முதல் பழைய வீடியோவில் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து எங்கள்ட நம்பர் வந்து தெரியான்னு சொல்லி எங்கள்ட நம்பர் வந்து யூடியூப்பில் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் வந்து கீழே போட்டு விடுவேன். நம்ம அதுக்கு யாராச்சும் அந்த கேள்வி செய்யணும்னு சொன்னால் இந்த இதுக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நல்ல கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆசை என்னன்னா அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு தானே ஏதாவது உதவி செய்யணும்னா என்னுடைய மனப்பான்னு. ஏன்னா அந்த சின்ன நல்லான பாவம் பிரச்சனை ஒரு அக்கா வந்து ஒரு சிறிய ஒரு உதவி செஞ்சுருக்குறாங்க. கண்டிப்பாக அதையும் போய் பார்த்தேன். நான் குழந்தை பிள்ளைகளுக்கு உரிய பொருட்கள் வேண்டி கொடுக்கணும் கண்டிப்பாக. இல்லை சின்ன ஆக்கள் பாவம் பாத்தீங்க சொன்னாங்க இந்த பொக்கண்டப்பா மாதிரி பொக்கண்டப்பா தூக்குவாங்க. வாங்க பொக்கண்டப்பா. மோதத்தை நேசிக்கிற உறவுகள் எல்லாருக்கும் மோதம் குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் மார்னிங் சொல்லுங்க. மார்னிங் அம்மா பயமுறுத்துற அப்படியே அதான் ஆட்டோவில் விளையாட பார்க்கறது. அவர் முடல மோத தம்பி குட்டி தம்பி குட்டி தம்பி குட்டி அதை கொஞ்சம் நல்ல விருப்பம். சின்ன பிள்ளைங்க அது அங்க விளையாடி கொண்டிக்க அங்க பாக்குறேன். தம்பி அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் அவட மைண்ட் செட் மாறிடு இன்னைக்கு. போய் போய் டேய் அண்ணா வேற டேய் டேய் இந்த வன சரியில்லை படினக்கா. டேய் சிரியனடா வெச்ச விடாத. டேய் டேய் அடே தொப்பி ஓட்டனா கொண்டு போயிடணும். ஏன்னா பாபம் தம்பி குட்டி பாபம் என்ன சொல்லி போடு. வாங்க 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 போய் மாட்டே வாங்க. இந்த இவ்வளவு புள்ள நான் ஏனப்பா ஏனப்பா நீ சிரிக்க மாட்டேன். துப்பு சிரிப்பு காட்டுங்க டேய். அவர்கிட்ட அங்க போகுது மைண்ட். தம்பி குட்டி தம்பி குட்டி அனுப்புறான் போல. என்ன ரெண்டே தான் பிடிக்கானா திரி போடா தம்பி அப்படிங்க அவ கொடுங்க அண்ணாக்கா. அம்மா அந்த சக்கல அம்மா
அது இப்போ தானே பிள்ளை நித்திர வளர்ந்துனா தானே புள்ள நல்லா பட்டடிச்சு விளையாடி பவுடர் அது நான் தான் பட்டு அடிச்சு விடுறேன் பவுடர் குளிச்சா பார்த்துட்டு ஓகே பாத்தீங்கன்னா இப்போ தம்பி குட்டியை வந்து போய் நாங்கள் கொண்டு போகிறோம் சொன்னால் உதவி திட்டத்துக்கு வந்து தம்பி தம்பி குட்டி நான் தான் குழந்தை பிள்ளை ஹெல்ப் பண்ண போகிறோம் தம்பி குட்டி உதவி திட்டத்துக்கு போ மேலே தம்பி என்ன பண்ணுவோம் ஐயோ அம்மா தடி கும்பம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து குத்தி போட்டு பல்லு குத்தி போட்டு என்ன கை குத்தி போட்டு இந்த கண்கிழங்கு இருந்தா தம்பி குட்டி இப்போ நான் அளந்தா சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஆச்சு இப்போ தம்பி குட்டிங்கிட்ட கொஞ்சம் இப்போ குளிச்சால வந்து அடுத்த ஒரு சாப்பாடு போட்டால் தான் சிரிப்பான் போல வயிற்றுக்குள்ள என்னத்தான் அதான் டேய் அத்தான் டேய் அத்தான் அத்தான் நேற்று நம்ம வந்து பட்டிக்கால அந்த டிலானும் போட்டு தானே ஓ ஐயோ சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நின்று வந்து எப்படி அந்த பொழுது வந்து போச்சுன்னு அப்போ நேற்று திடீரென்று வந்து போனதும் ஒரு கவலையாக தான் இருக்கேன் உண்மைதான் வீட்டுக்கு அந்த அறையை தந்து பார்க்க ஒரு மாதிரியா இருக்கேன் அப்போ அப்பனும் வந்து போய் சேர்ந்துட்டான் சரி அப்போ நாங்கள் சொல்ல கூட வேணாம்மா சரி ஓகே அப்போ ஆட்டோ வண்டி நம்பி கூட இருக்குது அப்படி இருக்காண்டா அப்பமா அதுதான் என்ன சரிங்க எல்லாரும் காட்டுங்க அக்கா பிள்ளைகளுக்கு போதி திட்டமாங்க மோனிக்கு அங்கே போறீங்க பதோட்டா தின்னலையா பதோட்டா தம்பி குட்டி எப்படிங்க தம்பி குட்டி டேய் ஆட்டோடா என்ன உண்டு இப்படி முழுசுடான் தம்பி குட்டி சரி ஓகே நாங்கள் வந்து போவோம் என்ன இதுக்குள்ளே என்ன ரொலியில பறிச்ச ஆக்கள் நிற்கணும் ஆட்டோக்குள்ள வந்து 1 லட்சம் பேர் நிற்கணும் இந்த காட்டுறேன் பாருங்க பொக்கான் காய் சிரிக்கிறான் தெரியுமா தண்ணியை பார்த்து தான் சிரிக்கிறான் தெரியும் நாண்டிக்கு முகத்தில் குழாய் குத்திட்டா 14 நாண்டி முகம் காட்டாது நாண்டி சரி இதான் அந்த பந்து அடிக்கிற கிரவுண்டு கிரவுண்டை பாருங்க என்ன கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கிரவுண்டை பந்து தாங்க எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி இந்த சும்மா வெள்ளம் உண்டு சொன்னால் மூழ்கி போய் நிற்கிதான் இதுக்கெல்லாம் அந்த வெள்ளத்துக்குலாம் வந்து இந்த ஆட்டோ பார்ப்பேன் இந்த பாருங்க தண்ணி வந்து எவ்வளோ மட்டத்துக்கு நிற்குன்னு சொல்லி அம்மா குளிக்கலையா மதுக்குள்ள சூம்பிங்களுக்கு மழை வந்த நாள்ல இருந்து குளிக்காம வேண்டே குளிக்கிறேன் ஆட்டம் இந்த தண்ணி வந்து பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்குன்னு சொல்லி இந்த தண்ணி வந்து வாழ்க்கையில வந்து என்ன போகுது பத்தா எவ்வளோங்க ஓ மாசில சேர் அடிக்கும் மாசில சேர் அடிக்கும் தைப்புறக்க வத்தும் இந்த எவ்வளோ தண்ணி அது தண்ணியை விட எவ்வளோ புள்ளின்றாங்க 1 2 3 4 5 6 8 பேர் நிற்கிற மாட்டோம் தம்பி குட்டி நாண்டிக்கு பெரிய சிற்குலை தான் குத்தி போட்டு அப்போ நாண்டி முகம் காட்டாது அங்கே நான் படிக்க இந்த கசகசாவை என்ன இதுக்கு ரிங்ஸுக்கு வருது அங்கே வந்து கசகசான்னு சொல்லுவேன் இப்போவும் அதே மாதிரி தந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் அந்த உதய வீடியோ வந்து செய்ய போகிறோம் நம்ம அந்த பொதியல் கொஞ்சம் கொடுத்து சாமான் கொடுத்து இந்த இதுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் வந்துருக்கேண்ணே ஓ இந்த வீட்டுக்கு வந்து போகணுன்னு சொன்னால் இந்த 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 இது தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போகணும் அண்ணாடி ஓ அங்கே அதுக்குள்ள எல்லாம் வந்து இருக்காங்க அதோட கிணறு கூட ஒன்று தாண்டிடாங்க அந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு புண்ணியநயம்னு சொல்லி ஒரு ஏரியாக்கெல்லாம் வந்து நிற்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ஓட குளிசை விடுதாஞ்செல்லாம் எனக்கு கிடக்குது சரி ஓகே நாளைக்கு அங்கே போய் பார்ப்போம் என்னம்மா சரி ஓகே இப்போ பார்த்துப்பீங்க வந்து நாங்கள் வந்து அந்த புனநகர்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு வந்து போயிருந்தோம் என்னம்மா போய் வந்து ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போனால் அங்கே ஒரு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது அப்போ எங்கே அந்த ஆட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்கள் வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு பக்கத்தில் கட்கோலை ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க என்ன நிறைய பேர் நிற்கிறாங்க அப்போ அந்த உதவி திட்டங்கள்னு சொன்னால் உண்மையிலே வந்து அந்த ஏரியாவுக்குள்ள வந்து போயிட்டு வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு அக்கா தான் வந்து நின்றவன் அப்போ அந்த அக்காவோட வந்து அம்மா தான் வந்து கழிச்சிருந்தவன் அம்மா என்னம்மா அந்த அக்காலாம் கழிச்சவன் அவன் இப்போ என்ன கேட்டவன் நீங்கள் உதவி திட்டம் செய்கிற நீங்களோன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் அந்த அப்படியான வீடியோக்கள் வந்து நாங்கள் செய்கிறது குறைவு அந்த சாப்பாடு தான் கொடுக்கணும் சாப்பாடு பாசெல்லாம் மெயினாக கொடுக்க போகிறோம்னு சொல்லாவா சொல்லியிருந்தா அது பிரச்சனை இல்லை அதுவும் புண்ணியம் தான் ஆனால் உங்களால் இயலுமான அளவு யாரோடையும் கதைச்சு அந்த குழந்தை பிள்ளைகளுக்குரிய பால்மா மற்ற அந்த பம்பஸ் நுழம்பு அப்படி யாராச்சும் இருந்தால் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஒரு வகையில் பெரிய புண்ணியமாக இருக்கு மேம் அந்த அக்கா வர சொல்லியிருந்தா வந்து தங்களுக்கு ஒரு பிஸ்கெட் கூட தந்தா பெரிய ஒரு சந்தோஷம் சொல்லியிருந்தேன் ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு சரியான கஷ்டம் வறுமையோர் வந்து இருக்காங்க நம்ம
அப்போ அவங்க வந்து ஸ்கூலில் இருக்க பெரிய ஆக்கள்லாம் ஒரு சாம்பாரை கொடுத்தா என்ன, ஒரு சோறை கொடுத்தா என்ன, என்னன்னாலும் தாங்கள் சாப்பிட்டு கொள்வோமா. ஆனால் சின்ன ஆக்களுக்கு வந்து அப்படி யாருமே புரிஞ்சு கொண்டு கொடுக்க மாட்டாங்க தானே. ஆனால் சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்களா அவங்க ஊரில் வந்து ஜிஎஸ் மூலமாக வந்து ஒரு சாம்பார் வந்து ஒரு 15 என்னென்னாலும் கொடுத்தா உண்மையிலேயே பெரிய ஆக்கள் சாப்பிட்டு கொள்வாங்க. சின்ன பிள்ளைல கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ உண்மையாக நான் சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் என்ன கையில் அப்படி யாருமே உதவி திட்டம் செய்ய வரையில. யாரும் செஞ்சுட்டா கண்டிப்பாக நான் வந்து குழந்தை பிள்ளைக்குரிய பொருட்களை யாரும் இந்த வீடியோ பார்த்து தந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் உதவி செய்வேன். தற்காலிகமாக வந்து எங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மெத்தன் ஒன்று வந்தது, ஒரு 100 பார்சல் சாப்பாடு. அதைத்தான் வந்து நாங்கள் நாளைய தினம் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்குரிய ஆர்டர் தான் எடுத்தது என்ன. அப்போ பாதி சொன்னால் அப்போ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க வந்து தம்பி உங்களோட யூடியூப்பில் வந்து நம்பர் தேடி பார்த்துனாங்க வந்து அந்த யூடியூப்பில் வந்து நம்பரை காணலைன்னு சொல்லியிருந்தாங்க என்ன. அப்போ எங்களுடைய யூடியூப் நம்பரை நான் சொல்கிறேன், அதை ஆராய்ச்சி வந்து அந்த கெல்பிங் அந்த என்னன்னு சொல்கிற இப்போ தெரிஞ்சான இப்போ காற்று சூழ்நிலை மழை சூழ்நிலை வந்து சரியாக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க வந்து. அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன ஹெல்ப் நான் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்க தாரதை வந்து அதே மாதிரியே கான்டாக்ட் கொடுப்பேன். நம்ம நல்ல வறுமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு அந்த கட்கோலை ஸ்கூலுக்கு வந்து போய் பார்க்க கூட சரியான கவலையாக போட்டு ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளை இந்த எப்படி சொல்கிற ஆத்திக்குட்டி மாதிரி பிள்ளை நிற்கிது, எங்கள் ஜீவா மாதிரி பிள்ளை என்ன மாதிரி கூட நிற்கிறாங்க வந்து நிறைய பார்க்கக்குள்ள வந்து சரியான கவலையாக போட்டு. அப்படி யாராச்சும் வந்து ஹெல்ப் ஏதாச்சும் செய்ய போகிறீங்க சொன்னால் இந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஹெல்ப்பை வந்து இந்த மழை முடிவு மட்டும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நம்ம. அப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து சொல்கிறேன் 071 465 0899. இதான் வந்து எங்களுடைய யூடியூப் கான்டாக்ட் நம்பர் என்ன. இதுக்கு யாராச்சும் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் அடிச்சு ஏதாவது ஹெல்ப் தந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கு நம்ம. உண்மைதான். கண்டிப்பாக அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு யாராச்சும் உதவி செய்தாங்கன்னா நல்ல புண்ணியம். இல்லை அதை வந்து நான் வீடியோவில் காட்ட மாட்டேன் உண்மையிலே. எங்கட நான் வந்து பழைய வீட்டு புது வீட்டு போனவங்களான்னு அப்போ அதில் வந்து ஒரு ஐயாஸ் கேட்டிருந்தாங்க, நீங்களும் யூடியூப் சேனல் செய்கிறீங்களான்னு, எங்களுக்கு யார்ட்டையும் உதவி பெற்று தாங்கன்னு. நான் அப்படி யார்ட்டையும் நாங்கள் உதவி பெற்று தாரது இல்லை. ஆனால் உண்மை எந்த கையால் நான் வந்து எங்களோட வீட்டுக்கு அருகாமல் உள்ளாக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறேன். ஆனால் உண்மை நான் அதை சனோட காட்டேன் ஏன்னு சொன்னால் எங்களால் இயன்றதை வந்து நாங்கள் உண்மையிலே வந்து செஞ்சுருக்கோம். ஆனால் அதுவில் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து காட்டுறேன்னு சொன்னால் சில பேர் வந்து விரும்புவாங்க, சில பேர் வீடியோவுக்கு வராமையே கடும் கஷ்டமானாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் உண்மையிலே செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ காணி ஒன்றும் போய் சொல்ல இல்லை, நாங்கள் எங்களை ஊருக்கு வந்து சும்மா கேட்டாலேன்னு சொல்லுவாங்க நம்ம. நான் வந்து உண்மையாக அந்த மழை இந்த சூழ்நிலைகளை வந்து நானே சொல்லி காட்டக்கூடாது கடவுளை முருகா. ஆனால் நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறோம். ஆனால் அந்த வீடியோவில் வந்து நான் பதிவு செய்யலை, எனக்கு அது வந்து சரியாக தோணலை. அப்படி இருந்தும் நாங்கள் பெரிய உதவி கிடைச்சா சந்தோஷம். அதுக்கு வந்து இன்னும் கொடுத்து ஒரு வீடியோ பதிவு செய்யலாமே. அப்போ அதுக்காண்டி தான் வந்து எங்கள் சேனலில் வந்து வச்சிருந்தேன். யூடியூப் சேனல் தொடங்கினதுலேருந்து நாங்களும் வந்து அந்த யூடியூப் சேனல் செய்தபடியால தான் எங்களை வந்து நிறைய பேர் கேட்குறாங்களே. அந்த வெள்ளத்தினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துலையும் வந்து இப்படி ஒரு உதவியை வந்து கேட்கல மனஸ்தாபமாக இருக்குது. எங்களால் இயலுமான அளவு உண்மையாக நான் இருக்கிறத நான் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன், இனிமேல் கொடுக்க இல்லை. அதான் எங்கள்ட யூடியூப் திறந்த காலத்திலேருந்து இன்றைக்கு தான் இப்படி ஒரு உதவி வந்து எங்கள்ட சேனல் மூலமாக வந்து கேட்குறேன். அது வந்து எங்களுக்கு வந்து கேட்கல, கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு பாதிப்பான மக்களுக்கு வந்து கொடுக்குறக்காண்டி தான் இந்த ஒரு உதவி கேட்குறேன். நம்ம முடிஞ்சால் உங்களால் செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னென்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் வந்து நல்ல ஒரு அழகாக அவங்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய மாதிரி நல்ல கஷ்டப்பட்டாங்களுக்கு எங்களால் செய்ய முடியும். இது கண்டிப்பாக எங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை தான் ஃபஸ்ட்டு செய்வோமே நம்ம. அப்போ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாமே. அப்போ எங்கள் வீட்டு பழைய வீடெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து வந்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை தான் வந்தீங்க. அப்போ கடல் அடியெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம. ஓரளவு ஓகே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு, கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம். சரி, அப்போ ஓகே, உண்மையில வந்து சந்தோஷம். மறுபடியும் வந்து சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். யாராச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் செய்வீங்கன்னு சொன்னால் உண்மையில ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கு வேணாமா. அப்போ இந்த கஷ்டப்பட்டார்கள் இந்த மலைக்கு எல்லாம் வந்து நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். சரி, ஓகே, அப்போ இதோட முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே, இதெல்லாம் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.